ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிசம்பர் 29க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா எந்த தீவு நாட்டில் உள்ள ஒரு பள்ளியில் கடந்த மாதம் முதன்முறையாக தமிழ் தினம் கொண்டாடப்பட்டது. ஃபிஜி தீவில் இருக்க ஒரு ஸ்கூலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் தினம் கொண்டாடுறாங்க. அடுத்து முப்படைகளின் தலைவரான குடியரசுத் தலைவர் எந்த நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்டார். அதாவது ஐஎன்எஸ் வாக்ஷீர் அப்படின்ற கப்பலில் தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க பயணம் மேற்கொள்கிறாங்க. முன்கள நீர்மூழ்கி கப்பல் இந்த ஐஎன்எஸ் வாக்ஷீர் அப்படின்றது முன்கள நீர்மூழ்கி கப்பல், உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த ஐஎன்எஸ் வாக்ஷீர் அப்படின்றது B-75 ஸ்கார்பின் திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் கட்டப்பட்ட 6வது மற்றும் கடைசி நீர்மூழ்கி கப்பல் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க குடியரசுத் தலைவர் அதாவது திரௌபதி முர்மு அவங்க நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொள்ளும் 2வது குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் கலாம் அவங்க தான். அவங்க எந்த நீர்மூழ்கி கப்பலில் போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் சிந்து ரக்ஷக் அப்படின்ற நீர்மூழ்கி கப்பலில் தான் பயணம் மேற்கொண்டாங்க. இதுவே இரு போர் விமானங்களில் பயணம் செய்த குடியரசுத் தலைவர் யார், முதன்முறையாக பயணம் செய்த குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திரௌபதி முர்மு அவங்க. நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொள்ளும் 2வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்தியாவில் தற்போது எத்தனை C-130J ரக விமானங்கள் இயக்கப்படுகின்றன. 12 C-130J ரக விமானங்கள் இயக்கப்படுது இந்தியாவில். இந்த குவாட் கூட்டமைப்பில் இருக்க இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய 4 நாடுகளுமே இந்த C-130J ரக விமானங்களை பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த C-130J அப்படின்றது பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கும் சொந்தமான போர் ரக விமானங்கள். இந்த விமானங்களுக்கான மேனுஃபேக்சரிங்கை பார்த்தோம்னா இந்தியாவில் அமைக்கிறதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இந்தியாவிலே அமைச்சோம்னா இன்னும் ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணி உங்களுக்கு அப்படியே சப்ளை பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தற்போது இப்போ எவ்வளோ தான் பயன்படுத்துகிறோம், 12 C-130J ரக விமானங்கள் தான் இந்தியாவில் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த குவாட் கூட்டமைப்பில் இருக்க 4 நாடுகளுமே இந்த C-130J ரக விமானங்களை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து 5வது தேசிய தலைமைச் செயலாளர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது. புதுடெல்லியில் நடைபெற்றது. மகளிர் T20 கிரிக்கெட்டில் இந்திய அணியில் அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் ரன்கள் எடுத்த பார்ட்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா, ஷபாலி வர்மா அவங்க தான் 162 ரன்கள் எடுத்து சாதனை படைச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி இவங்க எவ்வளோ அதிகபட்சமாக ரன் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 143 ரன்கள் எடுத்திருக்காங்க. தற்போது பார்த்தோம்னா 162 ரன்கள் எடுத்திருக்காங்க ஸ்மிருதி மந்தனா அண்டு ஷபாலி வர்மா. அடுத்து அரை சதம் கடந்த இந்திய துணை கேப்டனான ஸ்மிருதி மந்தனா அனைத்து ஃபார்மட்டுகளுமான எவ்வளவு சர்வதேச ரன்களை கடந்து சாதனை படைத்திருக்கார். 10,000 ரன்கள் கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. அரை சதம் கடந்த இந்திய துணை கேப்டனான ஸ்மிருதி மந்தனா 10,000 ரன்கள் கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. இந்த மைல்கல்லை எட்டிய 4வது வீராங்கனை அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மித்தாலி ராஜ். அவங்க 10,868 இந்தியாவை சேர்ந்தவங்க. செகண்ட் பார்த்தோம்னா நியூசிலாந்தை சேர்ந்த சூசி பேட்ஸ் அப்படின்றவங்க 10,652 ரன்கள் பெற்றிருக்காங்க. தேர்டு இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சார்லட் எட்வர்ட்ஸ் அப்படின்றவங்க 10,273 ரன்கள் பெற்று சாதனை படைச்சிருந்தாங்க. தற்போது 10,000 ரன்கள் பெற்று ஸ்மிருதி மந்தனா 4வது இடத்தை பெற்றிருக்காங்க. அடுத்து நாட்டின் மிக உயரமான ரயில் வளைவு பாலம் எங்கு உள்ளது. ஜம்மு காஷ்மீரினுடைய செனாப் நதியின் குறுக்க தான் அமைஞ்சிருக்கு. உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் வழித்தட திட்டத்தின் கீழே தான் அமைஞ்சிருக்கு. இதனுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 359 மீட்டர், நீளம் 1315 மீட்டர். அடுத்து ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கரில் நக்சல் ஊடுருவலை ஒழிப்பதற்காக இந்த ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்றது தொடங்குது. அடுத்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 22,000 ரன்களை எட்டி சாதனை படைத்தவர் யார். இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் அப்படின்றவங்க தான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 22,000 ரன்களை எட்டி சாதனை படைச்சிருக்காங்க. எந்த போட்டியில் கடைசியாக இப்போ இந்த போட்டி அதாவது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஆஷல் தொடரில் எடுத்த ரன்கள் எல்லாம் பொறுத்து தான் இவங்க 22,000 ரன்களை எட்டியிருக்காங்க. மொத்த ஆவரேஜ் 49.21 சராசரியுடன் இந்த 22,000 டச் பண்ணியிருக்காங்க. சர்வதேச ரன்களை எட்டிய முதல் இங்கிலாந்து வீரர் அப்படின்ற பெருமையை ஜோ ரூட் அவங்க பெற்றிருக்காங்க. 22,000 சர்வதேச ரன்கள் குறித்த வீரர்கள் பட்டியலில் 9வதா இணைஞ்சிருக்காரு. அதுவே இங்கிலாந்து வீரர் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் வீரர். அதுவே மொத்தமாக ஓவராலாக சர்வதேச ரன்களில் எடுத்த வீரர்களில் 9வதா இருக்காரு. அடுத்து சர்வதேச கடன்களில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது. 7வது இடத்துல உள்ளது 3% பங்குடன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.